வணக்கம். அடுத்து காணொலியினூடாக சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இப்பொழுது நாங்கள் அசேதன இரசாயனவியல் முன்னர் நாங்கள் பார்த்த காணொலியின் தொடர்ச்சியாக இப்பொழுது கூட்டம் 17 தொடர்பாக நாம் மேலும் ஆராய்வோம். ஏற்கனவே கூட்டம் 17 அலசன்கள் தொடர்பாக நாம் அவற்றின் இயல்புகள் தொடர்பாக ஆராய்ந்தோம். அதனை நாம் ஒரு தடவை மீட்டிவிட்டு மீண்டும் நாம் பாடத்துக்குள் செல்வோம். கூட்டம் 17 மூலகங்கள் அலசன்கள் என அழைக்கப்படுகின்றன. கூட்டம் 17 மூலகங்கள் F2Cl2 Br2 I2 எனும் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுகின்றன. F2 ஆனது வெளிரிய மஞ்சள் நிற வாயுவாகவும், Cl2 ஆனது வெளிரிய பச்சை நிற வாயுவாகவும், Br2 செங்கல் நிற திரவமாகவும், I2 மினுமினுப்பான கருமையான ஊதா நிற திண்மமாகவும் காணப்படும். கூட்டம் 17 மூலகங்களை பொறுத்தவரையில் ஒட்சியேட்டிவ் இயல்பு கூடியவையாகவும் தாக்குதிறன் கூடியவையாகவும் ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலும் மின்னழுத்தன்மை கூடிய மூலகங்களாகவும் காணப்படுகின்றன. அலோகங்களை பொறுத்தவரையில் தாக்குதிறன் கூடிய மூலகங்கள் என நாம் ஆரம்பத்திலே பார்த்திருக்கின்றோம். கூட்டம் 17 மூலகங்கள் யாவும் -1 எனும் தாளொட்சியேற்ற நிலையை காட்டும். புளோரினானது ஒருபோதும் நேரொட்சியேற்ற நிலை காட்டாது. குளோரின், புரோமின், அயோடின் என்பன -1, +1, +3, +5, +7 எனும் ஒட்சியேற்ற நிலைகளை காட்டும். குளோரின், புரோமின், அயோடின் என்பன மாறும் வலுவளவு, மாறும் ஒட்சியேற்ற உடையவை என நாம் பார்த்தோம். இனி இம்மூலகங்கள் தொடர்பான தாக்குதிறன்களை நாம் பார்ப்போம். கூட்டம் 17 மூலகங்களை பொறுத்தவரையில் கூட்டத்தின் வழியே தாக்குதிறன் குறைவடையும். இப்பொழுது கூட்டம் 17 மூலகங்களின் நீருடனான தாக்குதிறனை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். கூட்டம் 17 மூலகங்கள் நீருடனான தாக்கம். கூட்டம் 17 மூலகங்களை பொறுத்தவரையில் F2 ஆனது நீருடன் தாக்கமடைந்து ஓவிலும் Fன் மின்னெதிர்த்தன்மை உயர்வாகும். ஓவிலும் Fன் மின்னெதிர்த்தன்மை உயர்வாகும். எனவே இந்த ஓவை F ஆனது இடம்பெயர்க்கும். எனவே விளைவாக HNO2 விளைவாகும். இங்கு F ஆனது மின்னெதிர்த்தன்மை உயர்வு என்ற காரணத்தினால் O ஆனது O2 வாயுவாக இடம்பெயர்க்கப்படுகின்றது. அசேதன இரசாயனத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் தாக்கங்களை எழுதும் பொழுது சமப்படுத்திய சமன்பாட்டை குறிப்பிடுதல் வேண்டும். உயர்தர ரசாயனவியல் புள்ளியிட திட்டத்தின் போது மாணவர்கள் விளைவுகளை எழுதினால் மாத்திரம் போதாது. இதனை சமப்படுத்தி எழுதினால் மாத்திரமே புள்ளிகள் வழங்கப்படும். எனவே அந்த அடிப்படையில் மாணவர்கள் சமன்பாடுகளை சமப்படுத்தி எழுதுதல் மிகவும் முக்கியமானது. அடுத்து Cl2 ஆனது நீருடன் தாக்கமடைந்து இதனை போன்று HCl சக O2 எனும் விளைவு பெறப்படாது. ஏனெனில் இங்கு O ஆனது Fயிலும் மின்னெதிர்த்தன்மை குறைவு என்ற காரணத்தினால் இடம்பெயர்க்கப்படுகின்றது. ஓவினது மின்னெதிர்த்தன்மை Cl-இலும் உயர்வு. எனவே இங்கு இதனை போன்று O2 விளைவாக பெறப்பட மாட்டாது. இங்கு விளைவாக HCl சக HOCl விளைவாக பெறப்படும். HCl சக HOCl விளைவாக பெறப்படும். இந்த தாக்கத்தை பொறுத்தவரையில் Cl-னது ஒட்சியேற்ற எண் -1 இருந்து, அதாவது 0 இருந்து இங்கு -1 ஆகும். HOCl Cl ஆனது +1 ஆகவும் காணப்படுகிறது. Cl2 சுயாதீன நிலையில் பூச்சி ஒட்சியேற்ற நிலையில் இருந்து HCl ஆக தாழ்த்தப்படுகின்றது. இத்தாக்கம் ஒரு தாழ்த்தல் தாக்கம் ஆகும். Cl2 ஆனது 0 இருந்து HOCl-க்கு செல்லும் போது Cl-இன் ஒட்சியேற்ற நிலை அதிகரிக்கின்றது. எனவே இத்தாக்கம் ஒட்சியேற்ற தாக்கம் ஆகும். நாங்கள் ஏற்கனவே தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு மூலகத்தின் ஒட்சியேற்ற எண் அதிகரிக்குமாயின் அதனை ஒட்சியேற்றம் எனவும், ஒரு மூலகத்தின் ஒட்சியேற்ற எண் குறைவடையுமாயின் அதனை தாழ்த்தல் எனவும் குறிப்பிடுகின்றோம். அந்த அடிப்படையில் இங்கு Cl2 ஆனது Cl2-வில் உள்ள Cl ஆனது -1 ஆக தாழ்த்தப்படும் அதே வேளையில் +1 ஆக ஒட்சியேற்றப்படுகின்றது. எனவே இத்தாக்கமானது ஒரு இருவழி விகார தாக்கம் அல்லது சீரற்ற தாழ்த்தலேற்றம் என குறிப்பிடப்படுகின்றது. இருவழி விகார தாக்கம் அல்லது சீரற்ற தாழ்த்தலேற்ற தாக்கமாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் F2-ஐ பொறுத்தவரையில் Fன் ஒட்சியேற்றம் 0 இருந்து -1 ஆக குறைவடைகின்றது. F2-வின் ஒட்சியேற்றம் 0 இருந்து -1 ஆக தாழ்த்தப்படுகிறது.
எனவே இங்கு F2 ஆனது ஒட்சியேற்றின் கருவி ஆகும். F2 ஆனது ஒட்சியேற்றின் கருவி ஆகும். இங்கு H2O உள்ள O ஆனது -2 எனும் ஒட்சியேற்ற நிலையிலிருந்து பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படுகின்றது. F ஆனது பூஜ்ஜியத்திலிருந்து -1 ஆக தாழ்த்தப்படுகின்றது. எனினும் H2O உள்ள O ஆனது -2 இலிருந்து பூஜ்ஜியத்திற்கு அதிகரிக்கின்றது. எனவே இத்தாக்கம் ஒரு தாழ்த்தல் தாக்கம். எனவே ஒட்சியேற்றின் கருவி. இத்தாக்கமானது ஒட்சியேற்றல் அதிகரிப்பதால் ஒட்சியேற்ற தாக்கம். எனவே H2O தாழ்த்தல் கருவி ஆகும். எனவே நாம் கருவியை குறிப்பிடுகின்ற பொழுது தாழ்த்தல் அடையும் கூறு ஒட்சியேற்றின் கருவி எனவும் ஒட்சியேற்றம் அடைகின்ற கூறு தாழ்த்தல் கருவி எனவும் அழைக்கப்படும். எனினும் இங்கு Cl2 ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுவதனால் இது ஒரு சீரற்ற தாழ்த்தலேற்ற தாக்கம் அல்லது ஒரு இருவழி விகார தாக்கம் என குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் F2 ஆனது ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கமாக அமைகின்றது. இவ்வாறு Br2 ஆனது நீருடன் தாக்கமடையும் போது இவ்வாறு HBr HOBr விளைவாக பெறப்படும். Br2 ஆனது நீருடனான தாக்கத்தின் போது Cl2 போன்று HBr HOBr விளைவாக தருகின்றது. Br2வும் Cl2 போன்று இருவழி விகார தாக்கம் அடைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. Cl2வில் HCl ஆக போகின்ற பாதை Br2வில் Br2 ஆனது HBr ஆகவும் இங்கே HOBr Br ஒட்சியேற்றம் +1 ஆகவும் காணப்படுவதால் இத்தாக்கமும் ஓர் இருவழி விகார தாக்கம் ஆகும். எனவே F2 ஆனது ஒட்சியேற்றம் தாழ்த்தலுக்கு உட்படும். Cl2 Br2 ஆனது ஓர் இருவழி விகார தாக்கத்துக்கு உட்படும். தாக்கத்தை பொறுத்தவரையில் இங்கே 2 Br, எனவே இங்கே 2 Br, 2 H, 2 H, 1 O. எனவே இத்தாக்கங்கள் நேரடியாகவே சமப்படுத்தப்பட்டதாக அமைகின்றன. கூட்டத்தின் வழியே நீருடனான தாக்குதிறன் குறைவடையும். எனவே I2 நீரில் கரைதிறன் குறைவானதாகும். I2 நீரில் கரைதிறன் குறைவானதாகும். எனவே கூட்டத்தின் வழியே தாக்குதிறன் குறைவடைவதை காணக்கூடியதாக இருக்கிறது. I2 ஆனது KEல் கரைக்கப்பட்டு KI3 கரைசலாகவே பெறப்படுகிறது. எனவே நீர்க்கரைசலை பொறுத்தவரையில் I2வின் நீர்க்கரைசலாக KEல் கரைத்து KI3 எனும் சிக்கலை பெறப்படுகிறது. இது செங்கவில நிறமாகும். எனவே கூட்டத்தின் வழியே தாக்குதல் குறைவடைகின்றது. மேலும் நீர்க்கரைசலை பொறுத்தவரையிலே மேலுள்ள மூலகங்கள் கீழுள்ள மூலகங்களை அவற்றின் நீர்க்கரைசலிருந்து இடம்பெயர்ப்பதிலிருந்து இவற்றின் ஒட்சியேற்றும் திறனை நாம் அவதானிக்கலாம். F2 ஆனது Cl- கரைசலை Cl2 ஆக இடம்பெயர்க்கும். எனவே இதிலிருந்து Cl-லும் F2 தாக்குதல் கூடியது எனலாம். உதாரணமாக F2 ஆனது NaCl நீர்க்கரைசலோட தாக்கத்தின் போது இங்கு Cl-லும் F-இன் மின்னெதிர்த்தன்மை உயர்வாகும். எனவே இங்கு Cl- அயனானது Cl2 ஆக இடம்பெயர்க்கப்படும். ஆகவே இங்கு விளைவாக NaF சக Cl2 இடம்பெயர்க்கப்படுகிறது. எனவே சமப்படுத்துவதனால் இங்கு 2 Cl மூலக்கூறுகள் காணப்படுவதால் 2 அணுக்கள் காணப்படுவதால் இதிலிருந்து NaCl காணப்படுகிறது. இவ்வாறு Cl2 ஆனது Br- கரைசலை இடம்பெயர்க்கும். மேலும் Br- கரைசலையும் F2 ஆனது இடம்பெயர்க்கும். எனவே இவ்வாறு NaF சக Br2 இடம்பெயர்க்கப்படுகிறது. இங்கு கரைசல் உள்ள Br- அயனானது Br2 மூலக்கூறாக இடம்பெயர்க்கப்படுகின்றது. F2 NaCl தாக்கத்தை போன்று NaBr F2 தாக்கமும் அமைகின்றது. இதனை சமப்படுத்தும் போதும் இங்கே 2 Br, எனவே இங்கு 2 Br, இங்கு 2 Na அணுக்கள், எனவே இங்கு 2 Na அணுக்களாக குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு ஐயுடனான தாக்கத்தின் போதும் F2 மூலக்கூறானது I- I2 ஆக இடம்பெயர்க்கும். எனவே இத்தாக்கத்தின் போதும் 2 NaF சக I2 விளைவாக பெறப்படும். எனவே இதிலிருந்து Cl, Br, I போன்ற அயன்கள் நீர்க்கரைசலில் காணப்படும் போது F2 ஆனது அணுக்களை மூலக்கூறாக இடம்பெயர்ப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து F2 ஆனது தாக்குதல் கூடிய மூலகமாகும்.
இவ்வாறு நாங்கள் Cl2 உடனான தாக்கத்தை பார்ப்போம். அடுத்து Cl2 ஆனது NaF கரைசலிலிருந்து Cl2 ஆனது NaF கரைசலிலிருந்து F- ஐ இடம்பெயர்க்காது. இத்தாக்கம் நடைபெற மாட்டாது. காரணம் மின்னெதிர் தன்மை அல்லது தாக்குதிறன் மின்னெதிர் தன்மை F-க்கு உயர்வாகும். எனவே தாக்குதிறன் F2-க்கு உயர்வெனலாம். எனினும் Cl2 ஆனது NaBr கரைசலில் இருந்து Cl2 ஆனது NaBr கரைசலில் Br- அயன்களை Br2 ஆக ஒட்சியேற்றி அல்லது இடம்பெயர்த்து Cl2 ஆனது Cl- ஆக தாக்கல் அடைகிறது. எனவே இதனை நாம் சமப்படுத்துகின்ற பொழுது இவ்வாறு அமையும். எனவே இங்கு ஒட்சியேற்றம் 0, இங்கு -1. எனவே Br ஆனது -1 இலிருந்து 0க்கு ஒட்சியேற்றம் அடைகிறது. இதிலிருந்து நாம் Br- இடம்பெயர்க்கப்படுவதனால் தாக்குதிறன் Cl2-க்கு Br2-விலும் உயர்வெனலாம். இவ்வாறு Cl2 ஆனது NaI கரைசலில் உள்ள I- அயன்களையும் I2 ஆக இடம்பெயரும். NaCl I2. எனவே இங்கு Cl ஆனது 0, இங்கு -1. I ஆனது -1, இங்கு I2 I ஆனது 0 ஒட்சியேற்ற நிலையை கொள்கிறது. எனவே இத்தாக்கத்தில் Cl2 ஆனது ஒட்சியேற்றின் கருவியாகவும் Br- தாழ்த்தின் கருவியாகவும் தொழிற்படுகின்றது. இவ்வாறு NaCl2 உடனான தாக்கத்தில் Cl2 ஒட்சியேற்றின் கருவியாகவும் I- அயன்கள் தாழ்த்தின் கருவியாகவும் தொழிற்படுகின்றன. எனவே இதிலிருந்து நாம் தாக்குதிறன் Cl2-வின் தாக்குதிறன் I2-விலும் உயர்வெனலாம். மேலும் Br2-வின் தாக்குதிறனை நோக்குகின்ற விடத்தில் NaF, NaCl போன்றவற்றை Br2 ஆனது இடம்பெயர்க்காது. இங்கே Cl2 F-ஐ இடம்பெயர்க்காததை போன்று இங்கு Br2 ஆனது நீர்க்கரைசலில் உள்ள F- Cl- அயன்களை இடம்பெயர்க்காது. எனவே F2Cl2 ஆகியன Br2-விலும் தாக்குதிறன் கூடியது எனலாம். எனவே இத்தாக்கங்களிலிருந்து மேற்கூறப்பட்ட தாக்கங்களிலிருந்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். தாக்குதிறன் F2Cl2 Br2 I2 என குறைவடையும். கூட்டம் 17 மூலகங்கள் ஒட்சியேற்றின் கருவிகளாகும். அதில் F2-வின் தாக்குதிறன் உயர்வு, கூட்டத்தின் வழியே தாக்குதிறன் குறைவடையும். எனவே கூட்டத்தின் வழியே தாக்குதிறன் குறைவடையும் என்பதை அதாவது ஒட்சியேற்றும் இயல்பு குறைவடையும் என்பதை இத்தாக்கங்களிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம். F2 ஆனது ஏனைய அந்நியங்களான Cl- Br- I- என்பவற்றை Cl2 Br- ஐ Br2 I- ஐ I2 ஆக ஒட்சியேற்றுகின்றது. எனவே Cl Br என்பவற்றிலும் F2 தாக்குதல் கூடியது. Cl2 ஆனது NaF கரைசலுள்ள F-ஐ இடம்பெயர்க்காது. எனவே F-இலும் Cl2-வின் தாக்குதல் குறைவாகும். எனவே Cl2 ஆனது F2-விலும் தாக்குதல் குறைவானதாகும். Cl2 Br- I- அயன்களை Cl2 ஆனது Br- I- அயன்களை Br- ஐ Br2 ஆகவும் I- ஐ I2 ஆகவும் ஒட்சியேற்றுகின்றது. எனவே இதிலிருந்து Br2 I2-விலும் Cl2-வின் தாக்குதல் உயர்வெனலாம். மேலும் Br2 ஆனது F- Cl- அயன்களை ஒட்சியேற்றாது. எனினும் Br2 ஆனது NaI கரைசலில் உள்ள I- அயன்களை I2 ஆக இடம்பெயர்க்கும். எனவே இத்தாக்கத்தின் போது NaBr சக I2 விளைவாக பெறப்படும். எனவே இத்தாக்கத்திலிருந்து I- அயன்களை Br2 ஆனது I2 ஆக இடம்பெயர்ப்பதனால் I2-விலும் Br2 தாக்குதிறன் கூடியது எனலாம். எனவே மாணவர்களே, கூட்டம் 17 மூலகங்களை பொறுத்தவரையில் சிறந்த ஒட்சியேற்றின் கருவிகளாகும்
F2 ஆனது ஒட்சியேற்றும் இயல்பு கூடியது. எனவே கூட்டத்தின் வழியே தாக்குதலின் குறைவடையும் அல்லது ஒட்சியேற்றும் இயல்பு குறைவடையும் என்பதை நாம் இங்கே குறிப்பிட்ட தாக்கங்களின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அடுத்து நாங்கள் ஐதரசன் ஏலைட்டுகள் தொடர்பாக ஆராயவிருக்கின்றோம். கூட்டம் 17 மூலகங்கள் X எனும் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. கூட்டம் 17 மூலகங்கள் X எனும் குறியீட்டால் குறிக்கப்படுகின்றன. இம்மூலகங்கள் F, Cl, Br, Ir. இக்கூட்ட மூலகங்கள் S2P5 எனும் இலத்திர நிலையேற்பு அல்லது NS2NP5 எனும் பொது இலத்திர நிலையேற்பை கொண்டமைவதால் விழுமிய வாயு இலத்திர நிலையேற்பை அடைவதற்காக ஓர் இலத்திரனை ஏற்பதன் மூலம் விழுமிய வாயு இலத்திர நிலையேற்பை அடைவதற்காக ஒரு இலத்திரனை ஏற்பதன் மூலம் ஓரலகு எதிரேற்றமுடைய அந்நியனை உருவாக்குகின்றது. எனவே கூட்டம் 17 மூலகங்களின் X மைனஸ் ஆனது ஏலைட் என அழைக்கப்படுகின்றன. ஹேலைட்ஸ் தமிழில் ஏலைட் என குறிப்பிடுகின்றன. எனவே இப்பொழுது கூட்டம் 17 ஐதரசன் ஏலைட் ஆனது HX என குறிப்பிடப்படுகிறது. கூட்டம் 17 ஐதரசன் ஏலைட் ஆனது HX என குறிக்கப்படுகிறது. இங்கே X க்கு பதிலாக F ஐ பிரதியீடு செய்யும் போது HF, HCl, HBr, HI என்பன பெறப்படுகின்றன. HF, HCl, HBr, HI என்பன பெறப்படுகின்றன. இப்பொழுது இவற்றின் நீர்க்கரசலை பொறுத்தவரையில் நாம் அவற்றின் அமில இயல்புகளை பற்றி ஆராயவிருக்கின்றோம். கூட்டம் 17 ஐதரசன் ஏலைட்டுகளை பொறுத்தவரையில் HX ஆனது நீரில் கரைந்து HX ஐ தோற்றுவிக்கும். எனவே இந்த HX நீர்க்கரைசலானது அமில இயல்பை காட்டும். HX நீர்க்கரைசலானது அமில இயல்பை காட்டும். எனவே நீர்க்கரைசல் நிலையில் HF aqueous ஆனது மென்னமில இயல்பை காட்டும். HF ஆனது நீர்க்கரைசலில் மென்னமில இயல்பை காட்டும். HCl aqueous, HBr aqueous, HI aqueous நீர்க்கரைசலில் இவை வண்ணமிலங்களாக காணப்படும். கூட்டம் 17 ஐதரசன் ஏலைட்டுகள் HX என அழைக்கப்படும். இவை நீர்க்கரைசலில் அமில இயல்பை காட்டும். HF ஆனது மென்னமிலமாகவும் ஏனைய HCl, HBr, HI என்பன வண்ணமிலமாகவும் காணப்படும். எனவே இவற்றின் அமில இயல்புகளை பற்றி நாம் நீர்க்கரைசலை குறிப்பிடுகின்றோம். மற்றும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.